சூப்பராக இருந்துச்சுண்ணா, பயங்கரமாக இருந்தது. ஒரு மாதிரி பெரிய எமோஷனல் மூவி. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நேற்று ப்ரிவியூ ஷோலேயே நிறையா சொன்னாங்க. பட் இதை பார்க்குறப்போ உண்மையிலேயே அது எல்லாமே ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். 50th மூவி பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஆக்டிங்க்கு ஒரு தீனி போட்ட மாதிரி இருந்தது. நிறைய வசங்கள் கிடையாது, வெறும் பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஒரு அப்பா கேரக்டராக உள்வாங்கி நடிச்சப்பையும் சரி, அந்த பரிதோபிக்கிறப்பையும் சரி, ஆக்ஷன் சீன்ஸ்லையுமே சரி சூப்பராக பண்ணியிருப்பார். விஜய் சேதுபதிக்கு இது ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய 50வது படம் நிறைய ஹீரோஸ்க்கு கை கொடுத்ததில்ல. பட் கண்டிப்பாக இது வந்து விஜய்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை, ஓரளவுக்கு நம்ம ஸ்க்ரீன் பிளே வந்து போக போக நம்மளுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு அது புரியாது. படம் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு புரியும், பட் நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயும் லேக் இல்லை, எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. அதனால் பெருசாக லேகெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அவரோட ஆக்டிங் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து அந்த இதில் ஆக்டிங் வில்லனாக இருக்க போகும் சரி, லாஸ்ட்டில் அவர் அதை ஃபீல் பண்ணி நடிக்கிற அதுவும் சரி, பயங்கரமாக இருந்தது. இது அதுக்கு அந்த கதை வேறு மாதிரி ஒரு பிளாட்டு, இது வேறு ஒரு பிளாட்டு. ஆனால் அது ஒரு கனெக்ட் பண்ண விதம், அந்த படம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்த சீன் யோசிக்க விடாமல் போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயுமே இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. பாட்டு பெருசாக இல்லை, பிஜிஎம் பயங்கரமாக கரெக்டாக இருந்தது. அவங்க கோரளவுக்கு தான் ப்ரோ இதில் விஜய் சேதுபதி தான் அதிகபட்சமாக. ஸோ அவங்களோட பிளாட்டை அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பெரிய லேசாக லேகெல்லாம் பெருசாக இல்லை. ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு காமெடியாக போகும், ஒரு மாதிரி டார்க் காமெடி மாதிரி போகும். இன்டர்மிஷன் பயங்கரமான ஒரு கனெக்டோட முடியும். ஸோ பெருசாக லேக் அப்படின்றா எங்கேயே எனக்கு ஃபீல் ஆகும். ஃபேமிலியோடன்றது கொஞ்சம் வயலன்ஸ் அதிகம், குழந்தைங்களை தாண்டி மற்றவங்களாம் வந்து பார்க்கலாம். படம் செம்மையாக இருந்துச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. கடைசியில் அது ஒரு குப்பை தொட்டிக்காக ஆகும் அப்படின்னு சொல்லி அதே பார்த்தம்போது நினச்சோம். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே தேட்டர் வந்து பாருங்கள், மாசாக இருக்கும். போர் அடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர் அடிக்கும், மூவி எப்போ முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் மாசாக இருந்துச்சு. புரியல, அவங்க பொண்ணு உருவத்தை தான் வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே மூவி வந்து கண்டிப்பாக பாருங்க. போர் எல்லாம் அடிக்கல. மியூசிக்கு, எடிட்டர் எல்லாருமே மாஸ். ஃபேமிலி மூவி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது ப்ரோ. அண்ட் விஜய் சேதுபதி ஆக்டிங்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த அனுராக் காஷ்யப் ப்ரோலும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து லைக் ஒரு சின்ன இது மாதிரி தான், பட் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் அதுவும் சாங்ஸ் மாதிரி கூட எதுவுமே இல்லை, எல்லாமே சிச்சுவேஷ்னல் படம் இது டோட்டலாகவே. ஒரு 50th ஃபிலிமுக்கு இது ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிம்னு சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கு. இல்லை ஒரு சூப்பரான படம், ஒரு கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கருடனுக்கு அப்புறம் எதுவும் வரல நல்ல படமாக. இது ஒரு சூப்பரான படம், நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு படம். ஏன் புரியலங்க? இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. த்ரூ அவுட் இது என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு கிளைமேக்ஸில் தான் ஓப்பன் ஆகும் என்ன நடந்துச்சு என்ன இதுன்றது, எல்லாமே நடுவில் தான் ஓப்பன் ஆகும். அண்ட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் வந்து இந்த குரங்கு பொம்மை படம் எடுத்திருந்தார் இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. அப்போ லைக் அந்த டைரக்டர் சூப்பராக எடுத்திருந்தார். அந்த ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு, எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் வைலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இருக்கிற வைலன்ஸை வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி அவரோட 50th படம், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்கிறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா நிறைய இது என்ன சொல்ல நான்லீனியரில் போகுது. அதனால் படம் வந்து அங்கங்கே ஏன் இந்த சீன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் தெரியும். ஏன்ப்பா இந்த தேவையே இல்லாமல் இந்த சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த சீனோட இந்த சீன் கனெக்ட் ஆகும். எல்லாத்தையும் சேர்த்து கிளைமேக்ஸில் ஒரே சீனாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் அந்த பொண்ணே வந்து சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இதை வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஷுட் பி ஓவர் கம் ஃப்ரம் த ஹராஸ்மெண்ட், அந்த சின்ன அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவனுங்க தைரியமாக சுற்றுறாங்க. நம்ம ஏன் தைரியமாக சுற்றக்கூடாது? பண்ணிவிட்டு அவனுங்களே தைரியமாக சுற்றுறாங்க, நம்ம ஏன் சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறதுனால தான் இந்த படம். இல்லை, இது உண்மையிலேயே நான்லீனியர்ன்ற போதே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, வித் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட் ஹாஃப் போகிற வரைக்குமே, உங்களுக்கு இன்டர்வல் போகிற வரைக்குமே ஒரு மாதிரி காமெடி ட்ராஜடிக்காக அங்கங்கே ஹியூமர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இதில் வந்து சில கேரக்டர்ஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அதே மாதிரி அனுராக் காஷ்யப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த ஸ்டண்டெல்லாம் அவர் பண்ணியிருப்பார், கீழே விழுந்து அப்படியே பிறண்டு நடிச்சிருப்பார். அதனால் எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டாக இருந்தாங்க. ஒருத்தர் கேரக்டர் சொல்ல முடியாது. அவங்க நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க.
லேக் இல்லை. அதான் சொல்கிறேன், எல்லா சீன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ லேக் கிடையாது. ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கலாம். மேபி அங்கே சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா சில பேருக்கு வைலன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வைலன்ஸ் பிடிக்காது. அந்த இடத்துல சிலது. ஆனால் ஃபேமிலிஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஓவர் கம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க வந்து பார்க்கணும். வைலன்ஸ் வந்து இந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்க்ரீன் பேசஸ் அதுக்கு ரொம்ப கொடுக்கல. அங்கங்கே கரெக்டாக இருக்குது. அவர் கம்பேக் எதுக்கு கொடுக்கணும்? அவர் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் சேதுபதி எப்போவுமே நல்லா தான் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் ரெகக்னைஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்தந்த சில மூவிஸ் கிடைக்கும், சில மூவிஸ் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். மற்றபடி விஜய் சேதுபதி எப்பவும் போல் இப்படியே இருந்தாலே போதும். ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சினிமா தான் இருக்குது. எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. குறிப்பாக இது விஜய் சேதுபதிக்கு 50வது படம். ஒரு கமர்ஷியலாக பண்ணாமல் ரொம்ப ஒரு நல்ல ஒரு படத்தை தேர்வு செஞ்சு நடிச்சிருக்கிறாரு. டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அபிராமியும் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்கு. மொத்த படமே நல்லா இருக்கு. எக்ஸலண்ட்டு. படத்தில் நல்லா இருந்தது. செம ஸ்க்ரீன் பிளே. கெரியரு அது வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு வேறு லெவலாக வந்திருக்கு. நல்ல படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். செம்மையாக இருக்குது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அனுராக் கஷ்யப் சார் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த விஜய் சேதுபதி பொண்ணா நடிச்சிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம்புலி சார் அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நட்ராஜ் சார் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நிறைய கண் கலங்குற சீன்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக கண் கலங்குற சீன், எமோஷன்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல கிளாப்ஸ் வர சீன்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்.